இந்த கருப்பு கொண்ட கடலையை வச்சு ஒரு சூப்பரான இட்லி பொடி பார்ப்போமா. பேனை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண கொண்ட கடலையை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஆகிற மாதிரி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகின பிறகு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பிளாக் ஆகுது இல்லையா, இந்த சமயத்தில் தோலுமே பீல் ஆகி வரும். அப்போ வந்து எடுத்து ஓரமாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். அந்த சமயத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ 4 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பூண்டு, சின்ன சைஸோ பெரிய சைஸோ போட்டுக்கோங்க. தூள் உரிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் அரிசியை வந்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அது எல்லாத்தையுமே போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இட்லி பொடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்கூல் லீவ்லாம் விட்ட பிறகு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் பாட்டி இந்த இட்லி பொடி தான் செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க இருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. வீடியோ பிடிச்சா சின்னதாக லைக் கொடுங்க. பாய்.